உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் மூத்த ஜோதிட ஆசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக அனைவருக்கும் போய் ஜோதிடம் சென்ற பணியில் இருக்கும். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி கும்ப ராசி அன்பர்களுக்கு குரு பயிற்சி பலன்களை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நம்ம ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டுருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம், வயது வரம்பு கிடையாது, குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டுருக்கோம். படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். கும்ப ராசி அப்படின்னு சொன்னாவே அதில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் அவிட்டம் நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம், சதயம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்கள், பூரட்டாதி நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் கொண்டவர்கள் இந்த கும்ப ராசி என்பர்கள். இந்த கும்ப ராசிக்கு உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல இருந்த குரு பகவான் 4ஆம் இடமான ரிஷப ராசிக்கு வருகின்ற மே மாதம் 1ஆம் தேதி 2024 அன்று பயிற்சி ஆகிறார். இந்த பயிற்சி ஆகப்பட்டது அடுத்த வருடம், அதாவது 2025 மே மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல குரு பகவான் இருந்து உங்களுக்கான யோக பலனை கொடுக்க போகிறாரு. முதல்ல குரு பகவான் எதனால் யோக பலனை கொடுக்காரு, ஏன் இந்த சுப நிகழ்ச்சிகள் நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது, குரு இயற்கையாகவே ஒரு சுப கிரகம். அந்த சுப கிரகம் என்ன பண்ணுன்னா ஒவ்வொரு ராசிக்கும் மாறும்போது ஒவ்வொரு சில ராசிகளுக்கு நல்ல பலனை கொடுக்குது. அதே மாதிரி நல்ல பலன் சொல்லும்போது உங்களுக்கு மனதுக்கு பிடித்த சம்பவங்கள், சூழ்நிலைகள், பண வரவுகள், சுப நிகழ்ச்சிகள் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவர் இந்த குரு பகவான் தான். அது மட்டும் இல்லாமல் குரு அப்படின்னாவே தனக்காரகன் அப்படின்னு சொல்லுவோம். தனம் அப்படின்னா பணம் பொருள் சேர்க்கை. அப்போ பணம் பொருள் சேர்க்கையை அதிகமாக ஒரு குரு பயிற்சி பலன்கள் மூலமாக கிடைக்கிது. அதனால தான் பார்த்திங்கன்னா இந்த குரு பயிற்சி பற்றி ரொம்ப விமர்சையாக சொல்லிகிட்டே வரோம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இந்த குரு பகவான் கும்ப ராசிக்கு 4ஆம் இடத்துல பயிற்சிக்கிறார். அப்போ அந்த 4ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகணும்னு பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு இந்த வருஷம் சுகபோக வாழ்க்கை வாழ்வதற்கான வருடமாக இந்த கும்ப ராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது. என்ன சார் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கேன் சார், ரொம்ப கடன் பிரச்சனை அதிகமாக இருக்குது, வேலை இல்லை, தொழிலில் பெருசாக ஒன்றும் நடக்கலை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த வருடம் ஒரு சிறப்பான வருடமாக இருக்குது. ஏன்னா நிறைய கும்பராசி என்பவர்கள் அந்த 7.5 சனி காலகட்டத்தில் பாதிக்கப்பட்டிருக்கீங்க. அந்த பாதிப்பு எப்படி இருக்குன்னா, தொழிலில் பார்த்திங்கன்னா தொழிலில் பெரிய முன்னேற்றம் இல்லை, என்னுடைய கடன் அளவு தான் குறைஞ்சிருக்கே தவிர பெரிய லெவலில் சேல்ஸ் இல்லை, வருமானம் இல்லை, அதேமாதிரி நான் நினச்ச சில விஷயங்கள்லாம் நடக்கலை அப்படின்ற ஒரு வருத்தத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது. பொருளாதாரத்தில் ஒரு முன்னேற்றம். அதனால தான் சுகபோக வாழ்க்கையை வாழ போகிறீங்கன்னு சொல்கிறேன். ஏன்னா பார்த்திங்கன்னா சில பேருக்கு தூக்கம் கூட சரியாக இருந்திருக்காது. சில பேருக்கு பார்த்திங்கன்னா நிம்மதியான ஒரு செயலை செய்யவே முடியாமல் ஏதாவது ஒரு தடங்கல்கள், பிரச்சனைகள், அதுவும் தொழில் பண்ணவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய பாதிப்புகளை கடந்த காலகட்டத்தில் அனுபவிச்சிட்டிங்க. கொஞ்சம் பாதிப்புகளை, கடன் தொந்தரவு, சண்டை சச்சரவு, தேவையில்லாத பிரச்சனை, எதை எடுத்தாலும் ஒரு பஞ்சாயத்து, உடல்நிலை பாதிப்புகள், இது மாதிரி நிறைய விதமான உங்களுக்கு எந்த அளவுக்கு செலவைலாம் ஏற்படுத்தணுமோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் கடந்த காலகட்டத்தில் இருந்திருக்கீங்க. ஆனால் அந்த குருவுடைய பயிற்சி வந்தோன்னா முதல்ல உடல்நிலை பாதிப்புகள் சரியாகும். அதே போல் உங்களுக்கு வர வேண்டிய இடத்துல பணம் வரும், தொழிலில் முன்னேற்றங்கள் இருக்கும். இப்போ இதெல்லாம் இருக்கும்போது என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கான கடன் தொகையை அளவை குறைக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியாக இந்த குரு பயிற்சி பலன்கள் கும்பராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது. தொழிலில் நீங்கள் நினச்ச விஷயங்களை சாதிக்கக்கூடிய ஒரு வருடமாக இருக்குது. ஏன்னா குருவுடைய பார்வை அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல விழுது, அதே மாதிரி 10ஆம் இடத்துல விழுது, 12ஆம் இடத்துல விழுது. அப்போ இந்த 8ஆம் இடம் சொல்லக்கூடியது திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இடமா இருக்குது. அப்போ திடீர் அதிர்ஷ்டம்னா என்ன சார், லாட்ரி விழுந்துருமா, ஏதாவது எனக்கு பணம் எங்கேயாவது புதையல் கிடச்சிருமான்னு கேட்டால் அந்த மாதிரி கிடையாது. நீண்ட நாளாக வராத பணம் உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஒரு திடீர்னு ஒரு பிஸ்னஸ் ஒரு வாய்ப்பு ஏதாவது ஒரு மூலயமா ஒரு ஆர்டர் மூலயமாக ஒரு புதுசாக ஒரு தொழில் மூலமாக வருவதற்கான வாய்ப்புள்ள வருஷமாக இந்த வருஷம் இருக்க போகுது. அதே நேரத்தில் உடல் பாதிப்புகளையும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். ஏன்னா இந்த 8ஆம் இடத்து பார்வை உடல் நல கோளாறையும் ஏற்படுத்துன்றதில் அதில் எந்த விதமான மாற்று கருத்து கிடையாது. அதில் உடல்நிலை பாதிப்பிலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பணம் வருமானு கேட்டால் கண்டிப்பாக பணம் வரும். திடீர் சம்மந்தப்பட்ட உங்களுக்கு திடீர்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அது நடக்கவே நடக்காது அப்படின்னு நினச்சிருந்துருப்பீங்க. திடீர்னு ஃபோன் பண்ணி உங்களுக்கு
இல்லை நீங்கள் ஒரு நாள் ஒரு கொட்டேஷன் கொடுத்துருந்தீங்க, இதெல்லாம் சப்ளை பண்ணுங்கள், நீங்கள் சொன்ன ரேட்டுக்கே ஓகே அப்படின்னு சொல்ல போகிறாங்க. இது மாதிரி ஏதாவது ஒரு வகையில் வாய்ப்புகள் வாய்ப்பு வர்றது மூலமாக, அதன் மூலமாக உங்களுக்கு பண வரவுகள் இருக்கக்கூடிய வருஷமாக இந்த குரு பயிற்சி பலன்கள் இருக்க போகுது. அதே மாதிரி தொழிலில் ஏற்பட்ட போட்டியின் காரணமாக நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் கம்மியாக இருக்கும். அந்த போட்டிகள்லாம் விலகி உங்களுடைய தரம் தெரிஞ்சு மற்றவங்கக்கிட்ட அணுகி அவங்க உங்கள் மூலயமாக பயன்பெற்று நீங்களும் அவங்களுக்கு நல்ல ரேட்டில் கொடுத்து தொழிலில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இந்த குரு பயிற்சி பலன்கள் இருக்க போகுது. அதே போல் வேலையில் இருந்தவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா வேலையில் ஏன்டா காலையில் வேலைக்கு போகிறோம், அந்த அளவுக்கு ஒரு நெருக்கடியை வேலையை செய்கிற இடத்துல உங்களுடைய மேலதிகாரி மூலமாக, உங்களுடைய ஓனர் மூலமாக, அதே மாதிரி உங்களுடைய கீழே வேலை செய்கிறவங்க கூட என் கூட சேர்ந்து ஒழுங்காக இருக்க மாட்டுறாங்க, அதனாலே நான் நிறைய இடத்துல அசிங்கப்பட்டேன், அவமானப்பட்டேன், என்கிட்ட ஒரு வேலையை கொடுத்தா சில நேரம் செஞ்சு முடிக்க முடியல, அப்போ கேட்க தானே செய்வாங்க அப்படின்னு மனசுக்குள்ளே இருக்கும், வெளில சொல்ல மாட்டீங்க, அவ்வளோதான் வித்தியாசம். இந்த கும்பராசி அன்பர்களுக்கு அந்த மாதிரி உணர்வு இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய கும்பராசி அன்பர்களுக்கு இந்த வருஷம் பார்த்திங்கன்னா உங்களுடைய வேலையின் மூலமாக, உங்களுடைய தொழிலின் மூலமாக, நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தின் மூலமாக உங்களுக்கு ஒரு பதவிகள் கிடைக்கும், பட்டங்கள் கிடைக்கும், அதே போல் சம்பள உயர்வு கிடைக்கும். உங்களை யாரெல்லாம் நீங்கள் ஒன்றும் பெர்ஃபார்ம் பண்ணலன்னு சொல்கிறாங்களோ அவங்களே வந்து பரவாயில்ல இந்த வருஷம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறீங்க, உங்களால் நிறைய நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி உங்களை ஊக்கப்படுத்தக்கூடிய ஒரு வருஷமாக இந்த கும்பராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. அதே போல் நிறைய கும்பராசி என்பர்களுக்கு அரசாங்க வேலை வாங்கிடணும் அப்படின்னு நிறைய பேர் முயற்சி பண்ணிகிட்டு இருப்பீங்க. அதுக்காக சில பேர் வேலையெல்லாம் விட்டுட்டு கல்யாணம்லாம் பண்ணாமல் அரசாங்க வேலை வாங்கிட்டு ட்ரை பண்ணலாம்னு நினச்சி எழுதியிருப்பீங்க. ஆனால் கடந்த 2.5 வருஷத்தில் ஒன்றும் நடந்திருக்காது, பெரிய லெவலில் முன்னேற்றம் இருந்திருக்காது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய கும்பராசி என்பர்களுக்கு இந்த வருஷம் நீங்கள் எழுதக்கூடிய எக்ஸாம்லலாம் வெற்றி பெற்று அதன் மூலமாக அரசாங்க வேலை வாய்ப்பு கிடைச்சி அதன் மூலமாக ஒரு மரியாதை கிடைக்கும். ஏன்னா வீட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய கும்பராசி என்பர்கள் எல்லாம் செஞ்சால் கூட நீங்கள் என்ன கடைசியில் ஒரு எக்ஸாமுக்காக வெயிட் பண்ணுற, எக்ஸாம் எழுதி நீ பாஸ் பண்ணிடுறியா, வேறு ஏதாவது வேலை பார்க்கலாமா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. நீங்கள் என்ன பண்ணீங்க, உங்கள் மேலே நம்பிக்கை வச்சு நம்ம எப்படியும் ஜெயிச்சிடலாம், எப்படியும் ஒரு கவர்மெண்ட் வேலை வாங்கிக்கலாம்னு நினச்சி முயற்சி பண்ணி சில நேரங்களில் தோல்வி அடையும் மூலமாக வீட்டில் நிறைய தேவையில்லாத கேள்விகளுக்கு ஆளாகிருப்பீங்க, அவமானங்களுக்கு ஆளாகிருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய கும்பராசி என்பவர்களுக்கு அரசாங்க வேலை வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும். அதே போல் அரசு சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா நல்ல பட்டங்கள், பதவிகள், நல்ல இடமாற்றம், உங்களை யாரெல்லாம் உங்களுக்கு ஏதாவது அலிகேஷன், ஏதாவது பிரச்சனைகள் ஏதாவது இருக்குது, உங்களுக்கு வந்து தேவையில்லாமல் உங்களை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க, அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் தீர்ந்து அதில் ஒரு நல்ல முன்னேற்றமான பாதையை கிடைக்கக்கூடிய வருடமாக இந்த குரு பயிற்சி பலன்கள் இருக்க போது. அதே போல் இந்த கும்பராசி என்பவர்களுக்கு இந்த வருஷம் நிறைய வீடு, வண்டி, வாகனம் வாங்கிறதுக்கான அற்புதமான வருஷமாக இருக்குது. ஏன் அப்படின்னா கொஞ்சம் செலவுகள் வரும். அந்த செலவை எப்படி மாற்றிக்கணும் அப்படின்னா ஒரு வண்டி வாங்குவதன் மூலமாக, ஒரு வீடு வாங்குவதன் மூலமாக, உங்களுடைய ஏதாவது நகை வாங்குவதன் மூலமாக உங்களுடைய பொருளாதாரத்தை செலவு வரக்கூடிய வருஷமாக இருக்குது. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் இந்த வருஷம், அதை சுப செலவுகளாக மாற்றிக்கிட்டிங்கன்னா சிறப்பு. பார்த்திங்கன்னா நிறைய ஃபங்க்ஷன் செய்கிற மாதிரி இருக்கும். கடன் வாங்கி எதையும் செய்யாதீங்க. கடன் வராமல் உங்களுடைய செலவுகளை பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னாவே இந்த வருஷம் நீங்கள் வெற்றி பெற்றவர்களாக மாறக்கூடிய வருஷமாக இருக்குது. ஏன்னா குருவுடைய பார்வை 12ஆம் இடத்துல விழுறதுனால உங்களுக்கு சுப செலவுகள் வரும். அந்த சுப செலவுகளே என்ன வரும்னா ஒரு பாயிண்டில் நம்ம கடன் வாங்கி செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் வரும். அதை மட்டும் தவிர்த்துருங்க. கடன் வாங்கி எதையும் செய்யாதீங்க. கடன் வாங்கி செய்யாமல் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே கண்டிப்பாக அந்த சுப செலவுகள் கூட உங்களுக்கு அடுத்த வருஷம் அதன் மூலமாக உங்களுக்கு ஒரு நல்லது நடக்கும். அது நீங்கள் எந்த செஞ்சாலும் சரி, ஒரு வீடு வாங்கினாலும் சரி, அந்த வீடு வாங்கினீங்கன்னா நல்ல ரேட் ஏறும். ஒரு வண்டி வாங்கினீங்க அப்படின்னா அதில் எந்த பிரச்சனை இல்லாமல் இருக்கும், அது அடுத்த வருஷம் உங்களுக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கும். அதே போல் ஒரு நகை வாங்குறீங்க, எது செஞ்சாலும் சரி, நீங்கள் ஒரு உபயோகமான ஒரு காரியம் செய்வதன் மூலமாக உங்களுக்கு கண்டிப்பாக அடுத்து வரக்கூடிய வருஷங்கள் அதுக்கான வளர்ச்சிகளை கொடுக்கக்கூடிய வருஷமாக கண்டிப்பாக இந்த கும்பராசி என்பர்கள் இருக்கும். அதே போல் நிறைய கும்பராசி என்பர்களுக்கு வேலை மாற்றம், வேலையில் வெளியூர் வாய்ப்பு, வெளிநாடு வாய்ப்புகள்லாம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. நிறைய பேர் கும்பராசி என்பவர்கள் வெளிநாட்டில் இருப்பீங்க. வெளிநாட்டில் இருந்துமே சில பேர் கஷ்டப்பட்டவங்களாம் நிறைய பேர் இருக்கீங்க. கஷ்டப்பட்டு ஐயோ அங்கே வேலை போயிடுச்சு சார், எனக்கு அங்கே வந்து ஆள் குறைப்பு பண்ணிட்டாங்க, இல்லை கம்பெனியை மூடிட்டாங்க, எனக்கு வீசா முடிய போகுது அப்படின்னு இருக்கவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக அங்கே வெளிநாட்டிலையும் வாய்ப்புகள் வரும். அதன் மூலமாக உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றங்கள் வரும். அதே போல் நிறைய பேருக்கு வெளிநாட்டிலே பர்மனெண்ட்டாக அங்கேயே தங்குவதற்கான அந்த பிஆர்னு சொல்லுவாங்க, க்ரீன் கார்டு சொல்கிறாங்க, அந்த மாதிரி அப்ளை பண்ணுறீங்க செய்கிறீங்கன்னா அதெல்லாம் கிடைப்பதற்கான ஒரு வருடமாக கண்டிப்பாக குரு பயிற்சி பலன்கள் இருக்க போகுது. அதே போல் இந்த
குரு பெயர்ச்சி உங்களுக்கு நீங்கள் இங்கேருந்து வெளிநாடுக்கு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வெளிநாடு வாய்ப்புகள் வரும். அதேமாதிரி வெளிநாடு சம்மந்தப்பட்ட ஆதரவுகள் கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க, ஒரு இம்போர்ட் பண்ணுறீங்க, அந்த துறையில் இருக்கவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு லாஜிஸ்டிக் ஃபீல்டில் இருக்கீங்க, அவங்களெலாம் பார்த்திங்கன்னா நிறைய வாய்ப்புகளை கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இந்த குரு பயிற்சி பலன்கள் இருக்க போது. மெயினாக வந்து இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சுப நிகழ்ச்சிகள் சொல்லியிருக்கோம். அப்போ அந்த சுப நிகழ்ச்சிகளில் மிக மிக முக்கியமானது திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள். ஏன்னா அந்த கும்பராசி என்பவர்களுக்கு என்ன ஒரு பெரிய ஒரு ஆசை அப்படின்னு சொல்லலாம், அது பேராசைன்னு கூட சொல்லலாம், தப்பு ஒன்றும் கிடையாது. வரக்கூடிய வரன் வந்து நல்ல வரனாக இருக்கணும், ஒரு பையனை பார்த்தா கூட நல்லா சம்பாதிக்கிற பையனா, நல்லா படித்த பையனா, நல்ல அழகான பையனாக வேணும்னு சொல்லி அதேமாதிரி பொண்ணு பார்க்குறீங்க அப்படின்னா அதே மாதிரி ஒரு எண்ணங்களில் கொஞ்சம் என்ன பண்ணியிருப்பீங்க, நிறைய ஜாதகங்களை தவிர்த்துட்டே வந்திருப்பீங்க. அப்போ அந்த நேரமும் சரியில்லாதனால நிறைய தவிர்க்க வேண்டிய சூழ்நிலைகள், இல்லை நீங்கள் பார்த்து ஓகேன்னு சொன்னீங்கன்னா அவங்க பார்த்து எதுவும் ரிப்ளை பண்ணாமல் இருக்கிறது, இல்லை ஜாதகம் பொருந்தாமல் இருக்குது, இந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் கடந்து வந்தனால வாழ்க்கையில் ஏன்டா திருமணம் பண்ணணும் அப்படின்னு ஒரு விரக்தியின் உச்சத்துக்கு போயிருப்பீங்க. அந்த மாதிரி இருந்தவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் திருமண வாய்ப்புகள் கைகூடும். அதேமாதிரி திருமணம் சார்ந்த பிரச்சனைகள் இருந்தவங்களுக்கு தீர்றதுக்கான ஒரு வாய்ப்புள்ள வருஷமாக இருக்குது. அதே போல் இந்த வருஷத்தில் பார்த்தீங்க அப்படின்னா குழந்தை சார்ந்த பிரச்சனைகள் உள்ளவர்கள் நீங்கள் உங்களுடைய தெய்வ வழிபாடின் மூலமாக, அதேமாதிரி மருத்துவம் மூலமாக நீங்கள் குழந்தை சம்மந்தப்பட்ட பிரச்சனையிலேருந்து வெளில வரலாம். குழந்தை கண்டிப்பாக பிறக்கக்கூடிய வருஷமாக இருக்குது. ஆனால் இந்த வருஷம் நீங்கள் அதற்கான ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். ஏன்னா ட்ரீட்மெண்ட் எடுக்காமல் அப்படியே நம்ம சரி நேச்சுரலாக வந்தெல்லாம் சில பேர் முயற்சி பண்ணி சில பேர் தோல்வி அடைஞ்சிருக்கீங்க. அந்த மாதிரி சாதாரணமாக இருக்காதீங்க, அதுக்கான முயற்சிகள் பண்ணுங்கள். கண்டிப்பாக தெய்வ வழிபாடு அதே நேரத்தில் மருத்துவம் செய்வதன் மூலமாக குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இருக்குது. மொத்தத்தில் கொஞ்சம் செலவுகள் இந்த வருஷம் வரும், உடல்நிலைகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதை தவிர மற்ற எல்லா விஷயங்களும் எல்லா கும்பராசிகளுக்கும் சிறப்பாக இருக்குது. வேலை மாற்றம், வேலையில் நல்ல பதவி உயர்வு, பட்டம் பதவி, தொழிலில் முன்னேற்றம், லாபம் எல்லாமே கிடைப்பதற்கான வாய்ப்புள்ள வருஷமாக இருக்குது. அதனால் அதற்கான முயற்சிகளை கும்பராசி என்பவர்கள் செய்யலாம். அதே போல் இந்த கும்பராசி என்பவர்களுக்கு இந்த வருஷத்தில் என்னென்ன மாதங்கள் நல்லா சிறப்பாக இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த வருஷத்தில் வைகாசி மாதம், அதாவது மே 15லேருந்து ஜூன் 15 வரைக்கும் உங்களுக்கு சிறப்பான மாதம். ஆவணி மாதத்தில் நிறைய சுப நிகழ்ச்சிகள், பண வரவுகள் வரும். அதே போல் இந்த வருஷம் கார்த்திகை மாதத்திலும் நல்ல சிறப்பான ஒரு மாதமாக இந்த கும்பராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது. அதே போல் இந்த வருஷத்தில் எந்தெந்த நட்சத்திரத்தில், அதாவது ஒரு மாதத்தில் எந்தெந்த நட்சத்திரத்தில் கேலண்டரில் போட்டிருப்பாங்க அதை சொல்கிறேன். அன்றைக்கி உங்களுக்கு பண வரவுகள் கண்டிப்பாக வரும். அதே நேரத்தில் முக்கியமான முயற்சிகளில் வெற்றி பெறுவதற்கான நாளாகவும் அந்த நாள் இருக்கும். அதனால் நீங்கள் இந்த வருஷத்தில் நீங்கள் ரோகிணி நட்சத்திரம், மிருகசீரிட நட்சத்திர நாட்கள் நோட் பண்ணி வச்சுக்கிங்க கேலண்டரில். அதே போல் மகம் நட்சத்திரம், பூர நட்சத்திரத்தை நோட் பண்ணி வச்சுக்கிங்க. அதே போல் விசாகம், அனுஷம், கேட்டை நட்சத்திரம் நோட் பண்ணி வச்சுக்கிங்க. பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி நட்சத்திரத்தை கேலண்டரில் நோட் பண்ணி வைங்க. கண்டிப்பாக இந்த நாளில் உங்களுக்கு பண வரவுகள் கண்டிப்பாக வந்தே தீரும். அந்த நாளில் உங்களுடைய முயற்சிகளை செய்யலாம். புதிய முயற்சிகள் கைகூடக்கூடிய நாளாக இருக்குது. அந்த நாளில் நீங்கள் செய்வது சிறப்பு. நம்ம சொன்ன பலன்கள்லாம் கும்பராசி என்பவர்களுக்கு பொது பலன்கள் தான். உங்கள் ஜாதகத்தில் கூட கிரகணிகளுக்கு தந்தால் போல் திசாபுத்தி தந்தால் போல் பலன்கள் மாறுபடும். சில பேருக்கு இந்த கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு சில பேருக்கு கேது திசை நடக்குது, புதன் திசை நடக்குது. அதனால் நிறைய கடன் பிரச்சனைகள், எதுவுமே வழக்கு பிரச்சனைகள் இருக்கீங்க. அதெல்லாம் உங்கள் சுயஜாதத்தில் இருக்கக்கூடிய பலன்கள். உங்கள் சுயஜாதியும் ஒரு வாட்டி பார்த்துங்க. ஜாதகம் பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் PDF ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். இல்லை கொஞ்சம் டீட்டெயிலாக வேணும், தசாபத்தி உறவு வேணும்னு நினச்சிங்கன்னா அப்படின்னா 300 ரூபாய்க்கு PDFயில் 51 பக்கம் கொண்ட டீட்டெயிலான ஜாதகம் ரிப்போர்ட் கொடுக்குறோம். சில பேர் ஃபோன் பண்ணி நோட்டில் எழுதிருக்கணும்னு கேட்குறீங்க. நோட்லேயும் எழுதி தரோம். அதுக்கு 5 நாள் டைம் எடுத்துக்கிறோம். 1000 ரூபா சார்ஜ் பண்ணுறோம். தபால் செலவு மட்டும் எக்ஸ்ட்ரா வரும். வேணுன்றவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு அதற்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.